இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நைட்டே பிளான் பண்ணிட்டு தான் தூங்கினோம். பட் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு போகலான்னு சொன்னேன். 6 மணிக்கு எழுப்புனேன், பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் தூங்குன்னு சொல்லிட்டா. அடப்பாவி, இதுக்கு நைட்டு நீ வேணானே சொல்லியிருந்துருக்கலாமே, எக்ஸ்ட்ராவாது கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்பேனே அப்படின்னு எனக்கே கோவம் வந்துருச்சு. அதோட போடா நல்லா தூங்கிட்டேன். செல்வா 8 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு மட்டும் வை, இப்போ பக்கத்தில் மீன் வாங்கிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்திருந்தா. இன்னைக்கு சண்டே நாங்கள் சர்ச்சுக்கு போகல, ஏன்னா ஆல்ரெடி செல்வா ட்ரிப்பை எடுத்துட்டான். நேற்று போன கஸ்டமர் இன்னைக்கு நீங்களே வாங்க செல்வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் போகிறேன், நெக்ஸ்ட் வீக் சர்ச்சுக்கு போய்க்கலான்னு சொன்னால் நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணி செல்வா தான் மீன் குழம்பு வச்சா. மீன் குழம்பு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால், பட் இருந்தாலும் நான் டக்குன்னு மீனை க்ளீன் பண்ணி கொஞ்சமாக பொரிச்சு காலையில் சாப்பிட்டுட்டு செல்வாவுக்கும் மதியத்துக்கு மீன் குழம்பு தான் கொடுத்து விட்டுருந்தேன். செல்வாவை அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு இருந்தது, அதை க்ளீன் பண்ணிட்டு மசாலா அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா மதியம் பொரிச்சுக்கலாம்ல. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ஸ்வாதி, நிதர்ஷனா, சத்யபிரியா, ஈஸ்வர், சஸ்வந்த், ரிதன்யா, சாஜிதா அவங்க எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.